இந்த அகாடமி நான் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரேன். எனக்கு மேக்கப் பண்ண தெரியாது. நீங்க ஏதாவது ஒரு மேக்கப் இன்ஸ்டிடியூட்டாவது நீங்க பாருங்க, அதுக்கு ஓனர் வேற ஒருத்தர், மேக்கப் பண்றவங்க வேற யாருன்னா இருக்கிறாங்களா? பாத்திருக்கீங்களா நீங்க? அப்படி யாருன்னா ஒருத்தவங்கள ஓனர் ஒருத்தர், மேக்கப் பண்றவங்க வேற ஒருத்தவங்க யாருன்னா பாத்திருக்கீங்களா? அந்த மென்டார் தான் அதுக்கு ஓனரா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி நான் ஆரம்பிக்கும் போது, நான் இப்படி ஒரு கான்செப்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது யாருமே இது ஃபெயிலியர் ஆயிடும், இப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது, இப்படி ஒண்ணு நடந்ததே இல்ல, இங்க எப்படிங்க சேருவாங்க, உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூவே இல்லைன்ட்டாங்க. எனக்கு ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு புரியல. உங்களுக்கு புரியுதா ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு? உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லைங்க, நீங்க மேக்கப் பண்ண முடியாதுங்கன்றாங்க. அப்ப நான் யோசிக்கிற ஃபேஸ் வேல்யூனா என்ன? ஒரு நம்ம மொக்கையா இருக்கிறோன்றாங்களா, நல்லா இல்லைன்றாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் தான் புரிஞ்சது ஃபேஸ் வேல்யூனா ஒரு மென்டாரா நாங்க எங்களை உருவாக்கிப்போம், எங்களை வச்சுதான் எல்லாருமே எங்க கிட்ட வருவாங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கு ஒண்ணு தோணினே இருந்தது, என்னன்னா என்ன வேணா அவங்க செம்மையா மேக்கப் பண்றதா கூட இருக்கட்டும், நாம போய் படிச்ச உடனே அவங்கள மாதிரி மேக்கப் பண்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அவங்க ஒர்க் நம்மளுக்கு தேவையில்லையே. நீங்க நான் உங்களை படிக்க வைக்கிறேன், உங்களை வச்சு நான் என்ன பண்ண வைக்கிறேன்றதுதான் தேவையே தவிர நான் என்ன பண்ணுவேன்றது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க, யாரும் நல்லா பண்ணாம போயிட முடியாது. ஆனா நான் பண்ற மாதிரி நான் உங்களை பண்ண வைப்பேனான்றதுக்கு தான் நீங்க படிக்கிறதுக்கு வந்துக்கிறீங்க. அவங்க நல்லா பண்றதை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க நல்லா பண்றதுக்காக அதை படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்ன நடக்குதுன்றதை தூக்கி அடிச்சுட்டு நீங்க இதுல இருந்து என்ன பண்ணி பெரிய ஆள் ஆக போறீங்கன்றதை மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்கு.